இந்த டிஷ்ஷு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாகவும் சட்டுன்னு செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தட்டைப்பயித்தங்காயும் பயன்படுத்தலாம். தட்டைப்பயித்தங்காய் இப்போ சீசனாக இருக்குது இல்லையா, அதனால் தட்டைப்பயித்துக்காய் சேர்த்துக்கலாம். பயத்தங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே போல் இதே மெத்தடில் பீன்ஸ்லையும் செய்யலாம். நான் பீன்ஸில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் அதை அப்படியே தட்டைப்பயித்தங்காய்க்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான பீன்ஸில் வந்து நம்ம பொரியல் பண்ணியிருப்போம், துவட்டல் பண்ணியிருப்போம். ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு பச்சடி கூட பண்ணலாம். பருப்பு, வெங்காயம், தக்காளி போட்டு பச்சடி கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ரெசிபி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பீன்ஸை 1.5 இன்ச் அளவில் நீட்டமாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் 1.5 இன்ச் அளவில் கட் பண்ணிக்கோங்க. பேனை சூடு பண்ணிக்கோங்க. நல்ல பேன் வந்து திக்காக இருக்க மாதிரி, நல்லா அகலமாக இருக்க மாதிரி ஒரு இருப்பு சட்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேன் எடுத்து சூடு பண்ணிவிட்டு, பேன் சூடான உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ப்ரீ குக் பண்ண வேண்டியதில்லை. பீன்ஸை வந்து ஆவியில் வச்சுலாம் வேக வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம வந்து இது குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணி 2 சைடும் நரம்பு எடுத்துகிட்டு நீட்டமாக கட் பண்ணிவிட்டு பேனை சூடு பண்ணி எண்ணெய் காய வச்சுட்டு சோம்பு, சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா செவந்து பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பெரிய வெங்காயம் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து சோம்பு, சீரகம், உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவு பச்சை வாசம் போய் நல்லா லைட்டாக செவந்து வர்ற ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்தது சேர்க்க போகிறோம். நம்ம இந்த ப்ரொசீஜர் படி செய்கிறதுனால தான் இந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே எனக்கு ஃபேவரேட்டான டிஷ்ஷு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா செவந்து வரும்போது இஞ்சி பூண்டு விழுது. நான் இது வீட்டிலையே தயாரித்தது, கடையிலெல்லாம் வாங்கினதில்லை. இஞ்சி பூண்டு விழுது எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். நிறம் மாறாமல், சிலருக்கெல்லாம் பச்சையாக ஆயிடுது அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸோட இஞ்சி பூண்டு விழுது வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை நான் டேக் பண்ணி விட்றேன், பார்த்துக்கோங்க. இப்போது அந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போய் நல்லா செவந்து வர டைமில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பெரிய சைஸ் நல்ல கனிஞ்ச தக்காளி, சிவப்பு தக்காளி, அதையும் சாப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயுமே நான் சொல்கிறது போல் தக்காளி சேர்த்தோடனே உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா மேஷ் ஆகி ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும். உங்களுக்கு கேஸும் சேவ் ஆகும். குக்கிங்கும் வந்து நல்லா உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி வரும். அந்த காயோட பிளெண்ட் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கி வரும்போது மட்டன் மசாலா தூள் அல்லது கரம் மசாலா தூள் சேர்த்த வெஜிடபிள் மசாலா இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மட்டன் மசாலா தூள், கொஞ்சம் சாம்பார் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 1.5 இன்ச் நீட்டத்துக்கு நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்ச பீன்ஸையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மட்டன் மசாலா தூள் சேர்க்கும்போது இந்த வெஜிடபிள் மசாலா சூப்பராக இருக்கும். இந்த மசாலா தூள் வேணும்னா செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஹோம்மேடு தான், பியூர்லி ஹோம்மேடு மசாலா பொடி எல்லாமே செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். இப்போ பீன்ஸ் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னாவே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். நான் சொன்னேன் இல்லையா, மட்டன் மசாலா தூள், கொஞ்சோண்டு சாம்பார் மசாலா தூள் சேர்த்துருக்கேன்ட்டு. இது ரெண்டுமே நான் வந்து இந்த காம்பினேஷனில் சேர்க்கும்போது இந்த மசாலா வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வெங்காயம், தக்காளி, நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து இந்த பீன்ஸ் நல்லா வெந்து வரணும். தண்ணி அதிகம் சேர்த்துறாதீங்க, அளவாக சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸில் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த டொமேட்டோ வந்து நீங்கள் பியூரேவாக கூட சேர்க்கலாம். நான் தக்காளி அப்படியே போட்டு வதக்கினேன் இல்லையா, நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு சேர்த்திங்கனாலுமே இது நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் இந்த பீன்ஸ் செஞ்சு பாருங்கள். இது தட்டைப்பயித்தங்காயிலையும் செய்யலாம், பீன்ஸ்லையும் செய்யலாம். தட்டைப்பயித்தங்காயில் நீங்கள் செய்யும் போதுமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தட்டைப்பயித்தங்காய் மசாலா வந்து நிறைய பேருக்கு செய்ய தெரியாது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரெடிமேட் ரைஸு கூட இது பேர் பண்ணி சர்வ் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்